வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மாற்றம் என்பது மக்கள் கைகளில். கூட்டணி கதவை அடைத்த விஜய். காங்கிரஸ், விசிக மற்றும் ஓகே, மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுடன் கூட்டணி வைப்போம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழ்நாடு அரசியலில் அடியெடுத்து வைக்கிருக்கும் நடிகர் விஜய். மாற்றம் என்பது மக்களின் கைகளில் என்று, மக்கள்தான் எஜமானர்கள் என்றும் கூறி தனது அரசியல் பாதையின் திசையை தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் தவேகா வட்டாரங்கள் கூறுகின்றன. குறிப்பாக தனது கட்சிக்கு கூட்டணி கதவுகளை அடைத்த அவர் காங்கிரஸ் மற்றும் விசிகவுடன் மட்டும் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. மக்கள்தான் எஜமானர்கள், மக்களுடன் கூட்டணி. விஜய் தனது அரசியல் பயணத்தில் மக்களுடன் கூட்டணி வைப்போம் என்ற முழக்கத்தை வைக்க உள்ளார். இது பாரம்பரிய அரசியல் கட்சிகள் போல் கூட்டணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் நேரடியாக மக்களிடம் செல்வதையே தனது முதன்மை உத்தியமாக கொண்டிருப்பதை உணர்ந்து இருக்கிறார். மாற்றம் என்பது மக்கள் கையில் என்ற அவரது கூற்று மக்களின் சக்தி மற்றும் வாக்குகளின் உரிமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருக்கிறது. இது ஆட்சி மாற்றம் என்பது மக்கள் விரும்பினாலும் மட்டுமே சாத்தியம் என்ற செய்தியை விதைக்கிறது. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது கூட்டணி அமைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளன. ஆனால் விஜய் தனது கட்சிக்குள் கூட்டணி கதவை அடைத்திருப்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. விஜயின் இந்த முடிவு தனது மக்கள் செல்வாக்கு மற்றும் இளைஞர்களின் ஆதரவை நம்பி தனியாக களமிறங்க அவர் திட்டமிட்டுள்ளதை காட்டுகிறது. மற்றும் அரசியலில் முனைப்பு. திமுக, அதிமுக போன்ற பெரிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை முன் நிறுத்த கொள்ள அவர் விரும்புவதால் கூட்டணி அரசியலில் இருந்து விலகி செல்கிறார் என்ற கருத்தும் நிலவுகிறது. காங்கிரஸ், விசிக மற்றும் ஓகே, அதாவது மறைமுக அர்த்தம் என்ன? விஜய் தனது கட்சிக்கு கூட்டணி கதவை அடைத்திருந்தாலும் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியுடன் மட்டும் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸை பொறுத்தவரை தேசிய அளவில் காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி என்றாலும் தமிழகத்தில் அதன் பலம் குறைந்துள்ளது. விஜயுடன் இணைந்து செயல்படுவது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புத்துயிர்ப்பை கொடுக்கலாம். விஜய்க்கு இது ஒரு தேசிய அங்கீகாரத்தையும் வலுவான பாரம்பரிய கட்சியுடன் ஒரு மேன்மையான தொடர்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விசிக சமூக நீதிக்கான குரலாகவும் பட்டியலின மக்களிடையே வலுவான ஆதரவை கொண்ட ஒரு கட்சி. விஜயுடன் விசிக இணைவது அவருக்கு சமூக நீதி தளத்தில் அவர் அடையாளத்தையும் குறிப்பிட்ட வாக்கு வங்கியும் ஆதரவை பெற்றுத்தரும். இந்த இரண்டு கட்சிகளுடன் மட்டும் கூட்டணிக்கு தயாராக இருப்பது விஜய் தனது அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக மற்றும் அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்காமல் சிறிய மற்றும் சித்தாந்த ரீதியாக ஒத்துப்போகும் கட்சிகளுடன் இணைந்து செயல்பட அவர் விரும்புகிறார் என்றும் பொருள் கொள்ளலாம். இது தனது தனித்துவமான அரசியல் பாதையை உருவாக்குவதற்கான ஒரு யுத்தியாகவும் இருக்கலாம். மக்கள் பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? விஜயின் இந்த நிலைப்பாடு மக்கள் மத்தியில் எப்படி பிரதிபலிக்கும் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்களுடன் கூட்டணி என்ற அவரது முழக்கம் நேரடியாக வாக்காளர்களை சென்றடையுமா? கூட்டணி இல்லாத தேர்தல் வெற்றியை பின்னடைவை ஏற்படுத்துமா அல்லது ஒரு புதிய மாற்றத்திற்கான அலைகளை உருவாக்குமா என்ற கேள்வி எழுகின்றன. மொத்தத்தில் விஜய் நம்பர் 1 கனவும் கூட்டணி குறித்து அவரது நிபந்தனை கலந்த முடிவுகளுக்கும் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கப் போகின்றன என்பது மட்டும் நிச்சயம். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.